ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். தூங்கி எந்திரிச்சு இப்போ எல்லாம் டீ குடிக்கிறது இல்லைங்க. நம்ம ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்தோமா, அது நல்லாவே காஞ்சிருச்சுங்க. நான் வெயிலில் காய வைக்கல, காற்றோட்டத்தில் நல்லாவே காய வச்சேன், காஞ்சி போச்சு. நம்ம வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். இது கூட நான் வந்துட்டு சோம்பு போட்டுக்கிறேன். கம்மியாக தாங்க இருக்குது, ஒரு 3 வேளைக்கு வருங்க, அவ்வளோதான் வரும். நான் கையில் வச்சுருக்கிற அளவு தான் நான் போட போகிறேன். கம்மியாக தான் இருக்குது. தண்ணியுமே நான் 1.5 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்து ரொம்ப கம்மியாக வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் வரும். இதை ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன் நான். இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்கலாம் எனக்கு தெரியாது, ரொம்ப கசக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு மருந்து மாதிரின்னு நினைக்கிறேங்க. பயமாக இருக்குது குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் மருந்து, இது மாதிரி கசாயம் அந்த மாதிரிலாம் குடிக்க எனக்கு பயமாக இருக்கும். அதில் நானுமே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டேன், நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். ரொம்ப ஆறிப்போ கூட ரொம்ப மிதமான சூடாக தான் இருக்குது. இப்போ காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பாதாம் ஊற வச்சுருந்தேன், அதை சாப்பிட்றதுக்காக நான் வேறு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டேன். அதனால் இதை நான் சாப்பிடலை. இதை உரித்து வந்து நம்ம சுயனுக்கு கொடுத்துக்கலாம். பாதாமே ரொம்ப வீணாக போகிற மாதிரியே இருக்குது, தூக்கி போடவும் எனக்கு மனசு இல்லை. சரி, இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஒரு 4 நாளாக நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப உடம்பு குண்டாயிருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடம்பு குண்டானதெல்லாம் ஒரு வேலை செய்ய முடியல, உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரு. நமக்கே ஒரு உணர்வு வருங்க, உடம்பு ஏறிடுச்சா ஏறலையே அப்படின்னு சொல்லிட்டு. டீ வந்துட்டு இருக்கேன். நம்ம எது என்னது தக்காளியா? இதுக்கு பேர் தக்காளியாங்க. ஐயோ கடவுளே. இன்னைக்கு காலையில் வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். தோலெல்லாம் சீவக்கூடாது சரியா? தோல் சீவுனா டேஸ்ட் இருக்காது. உருளைக்கிழங்கு பொரியல், இது கூட காலிஃப்ளவர், அடுத்து சாம்பார். ஐயோ என்ன சாம்பார் வச்சு சாவடிக்கிறாங்களே, நான் எங்கே போகிறது? எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எப்படியுமே மீன், இறால், நண்டுன்னு சாப்பிடுவேன். என்னாலேயே சாப்பிட முடியல, உன்னால் மட்டும் எப்படி சாப்பிட முடியுது? சொல்லு. கேண்டீன் பக்கம் ஏன் போக மாட்டேங்கிறா? கேண்டீன் பக்கம் எதுக்கு போக மாட்டேறாங்க? கம்பெனியில் கேண்டீன் இருக்குங்க, இப்போலாம் போய் சாப்பிட்றது இல்லையா? ஏன்னு கேட்குறேன், அங்கே 4 பொண்ணுங்க இருக்குதுங்களாம். பொண்ணுங்கிற ஆள் வேலைக்கு வச்சுட்டாங்களாம் கேண்டீன், அதனால் சாப்பிடவும். இங்கே பாரு, சாப்பிட்றதுன்னு வெக்கப்படக்கூடாது. உன் வயிற்றுக்கு நீ சாப்பிடணும். யார் என்ன பார்த்தாலும் உனக்கு என்ன? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க வராங்க, நீ பாட்டுக்கு நீ போய் சாப்பிட்டு வர போகிற. இதில் என்ன இருக்குது சொல்லு? அப்போ உன் மனசுல ஏதோ அழுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டு, உன் மனசு ஏதோ அழுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அப்புறம் எதுக்கு சொல்லு? ஒடிசாவில் மட்டும் உருளைக்கிழங்கு இப்படி தாங்க சீவுவாங்க, வேறு சைஸில் சீவையே மாட்டாங்க. இந்த மாதிரி குச்சியாக சிப்ஸு போடுற மாதிரி சீவுவாங்க. அவங்க அண்ணியுமே இப்படி தான் சீவிச்சு. ஒடிசாவில் நம்ம வீட்டிலன்னு இல்லை, எங்குமே சரியாடா. ஒடிசாவில் எல்லாருமே இப்படி தான் உருளைக்கிழங்கு சீவிங்க. அது எப்படி டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஒடிசாவில் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ நம்ம ஊரில் கூட ஒரு மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு விதமாக சீவுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு விதமாக இன்னொரு ஊரில் ஒரு மாதிரியாக சீவி போடுவாங்க. ஆனால் இவங்க ஊரில் இப்படி தான் ஒடிசா. கோணா சட்டாவா? சட்டானா என்ன? 4 காமிக்கிறா கோணா அப்படின்னா 4 ஏக் தோத்தி ஜார்னா சட்டாங்க. அப்போ ஒடியாவும் கிந்தே சேமா? எனக்கு வச்சு விடு, எனக்கு ஒன்று வாயில் வச்சு விடு, நல்லா இருக்கான்னு பார்க்க. பச்சையாக இருக்கு, நான் வீடு கூட சாப்பிட போகிறாங்க. எனக்குமே பசிக்குதுங்க இன்னைக்கு. வீடு கூட்டிட்டு இங்கே இருங்க. இன்னைக்கு பூ பாருங்க, இன்னைக்கு சிவப்பு கலர் பூவே இல்லைங்க. எல்லாமே இந்த செம்பருத்திக்கு தாங்க. சாயப்பாக்குள்ள பூ விழுந்துருச்சுங்க கீழே. அழகா இருக்கா? இன்னும் ஒரு வெள்ளை அடிக்குது. காரணம் இது என்னன்னு தெரியுமா? இதில் மிளகாய் எல்லாம் போட்டிருக்கு. இது ஒடிசாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாம்பழம் இருக்குல்லங்க, மாம்பழத்தை பிசைஞ்சு
வேற என்ன பண்ணாங்க? வெல்லம், மிளகு, அப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டு பிசைஞ்சு தோசை சுட்டாங்களா? தோசை இடாது வேக எது வடகை மாதிரி போட்டிருக்காங்கங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அவங்க சித்தப்பா வீட்டிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்தா எனக்கு வேண்டாம், ஒன்று மட்டும் போதும். எங்கே கூப்பிட்ற என்ன பாரு, சின்ன பொண்ணு தான். இப்போ அதுக்கு என்ன? இப்போ அந்த பிள்ளை பனியம் போட்டு நிற்கிதுன்னு உனக்கு என்ன? பற்றிக்கிட்டீங்களா? நீ ஏமாத்துறாங்க. என் வாயில் வச்சு திரும்பி எடுத்துட்டாங்க. வா அம்மாவை ஏமாத்தலாமா? எம்மா பூத்தோ பேய் என்னை பயமுறுத்துறியா? எங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பார் டெய்லி எப்பவும் போல். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல். வா போன சோறு ஊட்டி விடுங்க. வாங்க வா. தேடுறாங்க ஸ்நாக்ஸ் எடுத்து ஒடிச்சு வச்சுட தேடுறோம். கொஞ்சமாக அம்மா வீட்டில் இருந்துட்டு கோதுமை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள். கஞ்சி வச்சு சாப்பிடலாம், அப்புறம் வந்துட்டு உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். பூவாக்குமே இந்தமாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுதான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். அதான் அலசி காய வைக்கலாம். அழைச்சிட்டேங்க. இங்கே பாருங்க நிறைய கொட்டிருச்சுங்க. இது இப்போ என்னால் எடுக்க முடியாது. இதெல்லாம் இது போனால் போகட்டும். அலசிட்டேங்க. அலசி வந்துட்டு காய வச்சாங்க. இதை காய வச்சு இதை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இப்போ தாங்க பூவா வந்து தூங்குறான். அதுக்கப்புறம் தாங்க எடுத்து வெளியிலே காய வைக்கிறேன். அது வர பூவை வந்துட்டு இதை எடுத்து விளாண்டுட்டு வெளியில எல்லாம் வீசிட்டாங்க. ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. மொறுன்னு ஆயிடுச்சுங்க. நல்லாவே வெயில் அடிக்குதுங்க. கொஞ்ச நேரம் காந்தாலே மொறுன்னு ஆயிடுது. ட்ரெஸ் வேறு காய வைக்கணும். வெயில் பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க. நான் அந்தளவுக்கு காற்றடிக்கிறதுனால வந்துட்டு வெயில் தெரியல. அங்கே பாருங்கள், அங்கே வீடு இருக்குதா? அது வீடு இல்லை, ஃபுல்லாகவே ரூமு தாங்க. ஒரு 6-7 ரூம் இருக்குதுங்க. அவங்களுக்கு வந்து வெயில் டைமில் வந்துட்டு வெளியிலே வர முடியாதுங்க. வீட்டுக்குள்ளே தாங்க இருக்கணும். ஏதாவது வெளியில் வந்து ஒரு சீட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் வந்து உட்காந்துக்கலாம். அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து உட்காந்துக்கிடுவாங்க. இங்கே வருவாங்க. இந்த கீழே பில்டிங் நெழல் இருக்குதா, அந்த நெழலுக்காக வருவாங்கங்க. நெழலுக்காக அங்கங்கே போய் உட்காரும்போது மனசு கஷ்டமாகுதுங்க எனக்கு. உண்மையாக ரூம் கொடுக்குறாங்கல்லங்க, ரூம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சீட்டு சின்னதாக போட்டு கொடுக்குறாங்கல்லங்க, அது கூட போட்டு கொடுக்கல. எப்படி இருக்க முடியும்? சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, 1 வயசு 2 வயசுலலாம் இருக்காங்கங்க. இதுலேயும் அந்த வீட்டுக்கே அந்த ரூமுக்கே வீட்டு வாடகை எவ்வளோ தெரியுமாம்மா? 3500 ஒரே ஒரு ரூமு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு ரூமு உள்ளார கண்டிப்பாக ஹீட்டாக தாங்க இருக்கும். இங்கே அதிகமாக ஹிந்திக்காரங்கள்லாம் இருக்கிறதுனால வீட்டு வாடகை அதிகமாக இருக்குங்க. வீட்டு வாடகை சும்மா சின்ன வீட்டுக்கே வந்துட்டு மினிமம் 3000 குறைஞ்சி கிடையாதுங்க. நான் ட்ரெஸ் துவைச்சி காய போட்டுட்டேன். அடுத்து நான் வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதுவுமே நான் வந்துட்டு அலசி அரைக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொட்டி மிக்ஸ் பண்ணி தான் அரைக்கணும். அம்மா கூட சொன்னாங்க, கிரைண்டரை எடுத்துகிட்டு போய் எதுக்கு தான் மிக்ஸியில் அரைக்கிற, வெறும் பச்சரிசியை அரைக்காத, புழுங்கல் அரைச்சி சாப்பிடுங்க தோசை இட்லி அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு தாங்க. இது எனக்கு இந்த நிரந்தரம் இல்லைங்க இந்த வீடு. அதனால எனக்கு பாதி நினச்சிட்டு நான் எதையுமே வந்துட்டு நான் வாங்காமல் இருக்கேங்க. சுயன் கூட வாங்கி தரேன்னு தான் சொன்னாங்க. எப்படின்னா கட்டிக்கிறேன், டிவி எல்லாம் வாங்கிக்கலான்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டான்ட்டு இருக்கிறேன். சரி, எதுக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் நம்ம இருக்க போகிறது, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் ஆடம்பர செலவு தானே. அப்புறம் ஈவினிங் டைம் வந்துட்டு எந்த ஸ்நாக்ஸும் செய்யலைங்க. நான் வந்துட்டு கடலை வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன்னா அதுதாங்க நான் வறுத்து கொடுக்க போகிறேன். எனக்கு அவன் சித்தப்பா எல்லாம் இருக்காங்க. அந்த டைமில் நம்ம வறுத்து கொடுக்கலாம். மழை வர மாதிரி இருக்குது. இந்த மழை டைமில் வந்துட்டு கடலை வறுத்ததுன்னா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. மண் வேறு இருக்குதுங்க. மண்ணை நான் கீழே கொட்டவே இல்லைங்க. அந்த மண் வச்சு நான் ஒவ்வொரு டைமும் கடலை வறுக்கும் போதெல்லாம் அந்த மண்ணை கொட்டிக்கிட்டு நான் வறுக்கிறேன். மண் கொட்டி வறுத்தா நல்லாயிருக்கும் கடலை. அதுக்கு தான் இந்த மாதிரி கேஸில் எல்லாம் வந்து இந்த கடலையை வறுக்க முடியாதுங்க. விறகு அடுப்பாக இருந்தால் இந்நேரம் நல்லா போட்டு விறகு அடி வச்சு நிறைய எரிக்கி விட்டு இந்நேரம் நம்ம வறுத்து எடுத்துருக்கலாம். இது வந்து கிண்டுனா விழுகுதுங்க. வச்சுட்டேங்க நானுமே.
சாமி கும்பிடணுமா இருக்கும் டைம் என்ன பார்த்துட்டாங்க. இருட்டாயிட்டு 7 மணி ஆகும் போதுங்க. ஐயோ எப்பா செய்கிறது, எப்போ சாமி கும்பிடுங்களே. ஆறிடுச்சா? சூப்பராக இருந்துச்சு கருகலை. நாங்கள் டீ குடிக்க போகிறோம். பாருங்கள் மணி ஆயிடுச்சுங்க, மணி 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டீ போட்டு கடலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் எங்களுடைய டீக்கு ஸ்நாக்ஸு. பூவா பாருங்கள், பூவாவுக்கு வந்து அது உடச்சி சாப்பிட தெரியாது. நாங்கள் தான் உடச்சி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டான் பூவா. டேஸ்ட்டு பார்த்துட்டேன்னா சாப்பிடுவோம் நல்லா. அது வந்து அவனுக்கு வந்துட்டு உள்ளார இருக்கிறது சரக்கு தானே, அது உள்ளார இருக்கிறது இது வந்துட்டு மேலே உள்ளது தான் எல்லாமே சேர்த்து சாப்பிடணும்னு நினச்சிட்டு வேண்டான்னுடுவான். அதை உடச்சி கொடுத்து இந்த மாதிரி இதை மட்டும் சாப்பிடணும் பூவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க சாப்பிட்றான். அவனுக்கு வந்து எல்லாமே எடுத்து, சின்ன பிள்ளைங்க எல்லாமே எடுத்து வாயில் வச்சுருங்கல்ல, கல் மண் ஏதாவது குச்சி ஏதாவது ஒன்று வந்துட்டு வாயில் எடுத்து வச்சுருங்க. நான் பூவா அப்படி பண்ண மாட்டேன், எதையுமே சாப்பிட மாட்டான். சாப்பிட்றத மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். புதுசாக எதுவுமே வாய்க்கு போகாது அவனுக்கு இன்னுமே. அது மாதிரி தாங்க இது. கடலையெல்லாம் உரித்து உள்ளார இருக்கிறத உரித்து சாப்பிடணும் போனாலும் கேட்குறதில்ல. இது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, இது சாப்பிடக்கூடாதுன்னு அவனாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் உரித்து நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கடலையை மட்டும் கொடுத்தோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சைக்கிளை பார்க்குறியா? ஒரு சைக்கிளை நீ உடச்சி வச்சிருக்க. அடுத்த சைக்கிள் சைக்கிள் வேணுமா? என்ன வாயெல்லாம் சாக்லேட் சாப்பிட்டே வாயால செலவா காஞ்சி போச்சு. இங்கே பாருங்க இத்தனை சைக்கிளை வர வைக்கிறான்ட்டு. சரி குடு, அனுப்பி விட்றாத. குடுறா, அம்மா சைக்கிள் வாங்கி தரேன் குடு. அது போயிடுச்சு, நல்ல வேலை கார்டில் தான் போயிடுச்சு. சைக்கிளை பாருங்க எவ்வளோன்ட்டு, 3000 ரூபாங்க. சென்ட் பண்ணி விட்டுற பார்த்தா. அடையணா ஓடிரு ஓடிரு போயிரு காரில் வந்துச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி தான். நான் தான் மாவை பிசைஞ்சு வைக்கிறேன். சுவைன்னு வந்து சப்பாத்தி சுட்டுருவாங்க பிசைஞ்சு வச்சா. பூவாவை கட்டி போட்டாங்க அதில் பயந்துட்டான் பூவா. இழுக்க இங்கே வா, இங்கே வா கட்டி போடுறேன். இங்கே வா கட்டி விடுறேன். வேணாம் அவள் சாப்பிடுவோம். சின்ன மண்ணை ஓட்டு அப்பி விடும் காதை கட்டி. சூடு செம்ம சூடா இருக்கு. அவன் அவன் சாப்பிடட்டும். அவன் போ சப்பாத்தி சாப்பிட்றான் பாருங்க. இப்போ நல்லா இருக்கா? தண்ணி கிட்ட எடுத்து வச்சுக்கிறோம். என்ன என்ன சொல்ற? சுடுதா? தத்திச்சா? சாப்பிடு. தத்திச்சி தத்தினை கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் வாயில கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும். டி தொண்டைச்சுக்க தண்ணி குடிச்சுக்க எடுத்து. அம்மாவுக்கு இல்லையா? இதுக்கு பேர் என்ன? பித்தா வாங்க, ஒடிசாவில் பித்தான்னு சொல்ல.
இதுக்கு பேர் என்ன? ஆ ஆ இதுக்கு பேர் என்ன? தண்ணி அடி. தமிழ்ல மட்டும் தண்ணிங்கிற பாருங்க. இது என்னன்னு கேட்கலாம். இதுக்கு பேர் என்ன? அவளு. ஒடியாவும் பேசுறான், தமிழும் பேசுறான். இதுக்கு பேர் என்ன? இது பேண்டி. இதுக்கு பேரு இது காலு. இதுக்கு பேர் என்ன செய்ய போறோம்னா, உடம்பு ரொம்ப குண்டாயிட்டுங்க, அதாங்க பழையபடி செய்ய போகிறேன். வெந்தயம் 100 கிராம், அப்புறம் கரிஞ்சீரகம் 100 கிராம், அடுத்து ஓமம் இருக்குது பாருங்கள், இது 50 கிராம் எடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கலாங்கிறங்க. சட்டி கருகிருச்சுங்க, அடுப்பில் வச்சுட்டு போயிருக்கும் பாருங்க, மறந்துட்டேன். சரி, இதெல்லாம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டேங்க, வறுக்கிறேன்னு லைட்டாக கறிக்கிட்டேங்க. வெந்தயம் வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து வந்து கரிஞ்சீரகம், அடுத்து ஓமம் ஒன்று தனித்தனியாக தான் வறுத்துட்ருக்குறேன். நானும் உடம்பு குறைக்கிறது என்னென்ன ஐடியா பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு சீக்கிரம் குறையணும்னு நினைக்கிறேன். காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஒரு 20 நிமிஷம் நான் நடக்கிறேங்க. அப்புறம் டயட் வரதில் ஃபாலோ பண்ணுறேன். சாப்பிட்றதெல்லாம் இல்லை, ஒரு வேளை தான் சாப்பாடு. நைட்டெல்லாம் சப்பாத்தி தான். என்ன நடமாடிக்கிட்டு இருக்கிற? இப்போ வெளியில் போ. இன்னைக்கு கரண்ட் இல்லைங்க, எங்கள் ரூமுக்கு மட்டும்தாங்க கரண்ட் இல்லை. பாருங்கள், எங்கள் எல்லா ரூமுக்குமே கரண்ட் இருக்குது. பக்கத்துலலாம் கரண்ட் இருக்குது. அந்த ரூம் கரண்ட் இருக்குது, அவங்க சித்தப்பா ரூம் கரண்ட் இருக்குது, இந்த பக்கத்து ரூம்லேயும் கூட இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில டைமில் வந்துட்டு நம்ம ரூம் கரண்ட் இருக்கும், அந்த ரூமுக்குலாம் கரண்ட் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. வீட்டுக்குள்ளே வரமாட்டா? தூக்கணுமா? போ. தூக்கிறதுக்கு என்னால் முடியலை, தூக்கணுமாங்க. கரண்ட் இருட்டாக இருக்குதுங்க வீடு. இது நம்ம செஞ்சோமா அப்படியே இருக்குங்க. இருட்ட கரண்டில் இன்னொன்று அப்படியே எடுத்து வச்சுட்டு, இது 3மே நான் வறுத்துட்டேன். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி பவுடர் மாரி அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டேன் பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. ரொம்ப நைஸாக அரைக்க முடியலைங்க, லைட்டாக குறன்னு இருக்குது, ரொம்ப நைஸாக இல்லை. சாப்பிட்டுட்டேங்க. சாப்பிட்டுட்டு தான் இதை குடிக்க போகிறேன். ஒரு கிளாஸில் நல்லா குடிக்க முடியாது, அரை கிளாஸாக வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு பாருங்கள் கசப்பாக இருக்கும்ட்டு மிட்டாய் வேறு பக்கத்தில் வச்சுருக்கேங்க. ஒரு வாய் தான், கடக்கடனெல்லாம் குடிக்க முடியாது என்னால், ரொம்ப கசக்குதுங்க. வெந்தயம் தாங்க கசக்கிறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிட்டாயை சப்பிக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறான்னு தான். உடம்பு எதுக்கு தான் இப்படி குண்டாகுதோ தெரியல. இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்பு விழுந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஏதாவது டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறதுனால கொஞ்சமாவது உடம்ப கண்ட்ரோல் வச்சுருந்தேன். இப்போ சுத்தமாக என்னன்னு தெரியலைங்க. இப்படி தான் ரொம்ப தொப்பை விழுந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. எந்த ட்ரெஸ்ஸுமே என்னால் போட முடியலை, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே குடிக்க போகிறேன். சரி, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த தெருவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. எல்லாருக்கும் குட் நைட்.